ஆனால் ஒரு பொருளை வந்து நீங்கள் தயார் பண்ணி விற்கணும்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியம். முக்கியமாக ஆன்லைன்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இருக்கணும். நீங்கள் இன்டர்நெட்டில் தட்டினா உங்கள் ப்ராடக்ட் வரணும். ஒரு பொருளை தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து எங்கே சிறப்பாக கிடைக்கும், என்ன விலையில் கிடைக்கும்னா அந்த மார்க்கெட் பிளேஸில் போய் நிற்கணும். அந்த சந்தையில் நீங்கள் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் பொருள்லாம் வந்து எந்த இடத்துல வச்சு விற்றீங்கன்னா விற்கும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. ஒரு பலூனை கொண்டு போய் காட்டுக்குள்ளே நின்று பலூனை வச்சு விற்றீங்கன்னா விற்குமா? விற்காது. ஒரு ஸ்கூல் முன்னாடி நிற்கணும். ஸ்கூல் முன்னாடி விற்று, அதுவும் பலூன் நீங்கள் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருந்தா கூட தெரியாது. அதான் மார்க்கெட்டிங்கிறது. பலூனை 4 பலூனை ஊதி பறக்க விட்டு கையில் வச்சுருக்கணும். 2 பலூன் வியாபாரி போனாங்களாம். அதில் வந்து ஒரு பலூன் வியாபாரி என்னன்னா பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்காரு 4 பலூனை. இன்னொரு பலூன் வியாபாரி என்ன பண்ணுறாரு, ஒரு 10 பலூனை விற்கணும்னா 2 பலூனை அப்படி கட்டி தொங்க விட்ருக்காரு. ரைட். பிள்ளைங்க பார்த்தாங்கன்னா யாரை வாங்குவாங்க? பாக்கெட்டில் வச்சுருக்கவன்ட்ட வாங்குவாங்களா? இது வாங்க. ஸோ இது டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேட்டை வாங்குவாங்க. இது ஒரு டைப் ஆஃப்